இன்றைக்கி எனக்கு ஒரு சம்மன்ஸ் வந்திருக்குங்க. சம்மன்ஸ் எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா 377/2025 ஒரு கேஸ். இந்த கேஸ் யார் ரிலேட்டட்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த நபர் ரிலேட்டடான ஒரு கேஸுக்கு எங்களுக்கு சம்மன்ஸ் அமைச்சிருக்காங்க. அப்போ இந்த கேஸ் வந்து போன வருஷம் செப்டம்பரில், அதாவது 2/7/2025 போன வருஷம் செப்டம்பரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸு. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு ஏன் இந்த சம்மன்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அங்கே தான் பல செய்திகளை உங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறோம். ஸோ இந்த சம்மன் யாருக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ், இந்த மிஸ்டர் சவுக்கு சங்கரோட வீடியோ போட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இந்த சம்மன் அமைச்சிருக்காங்க. இந்த கேஸில் அவர் ஒரு இன்டரிம் பெயில், அதாவது பிணையில் வெளியே இருக்கார். தற்காலிகமாக அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு, சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை அவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது எங்களோட கடமை கிடையாது. அவர் பிணையில் இருக்கார். ஸோ அவரோட வீடியோஸை எடுத்து போட்டதுனால இப்போ எங்களுக்கு சம்மன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மீடியாவை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பணபலம் இல்லைனா அவங்களோட மசில் பவர், அப்புறமா அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம், இதை தாண்டியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த அவல ஆட்சி மக்களுக்கு போய் சேருது, எல்லா ரேப் நியூஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்களே, செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கே, திமுககாரன் எல்லா இடத்துலையும் மாட்டுறானே, அப்போ என்ன பண்ணுறது, யார் இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறா அப்படின்னு நான் பார்த்தா இந்த சோஷியல் மீடியா தாங்க. இப்போ இன்றைக்கி எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள், ஹார்ட் ஒர்க்கிங் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேர முடியாத பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா தரப்பு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்கத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மீடியா இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த ஜனநாயகம் ஒழுங்காக இருக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. சவுக்கு சங்கருக்கு மேலே நமக்கு என்ன பெரிய பாசமாக இதாக எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் பல பேருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணியிருக்கார். பட் அதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனை ஒரு ஸ்டேட்டு பல காரணங்கள் சொல்லி, இப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த கேஸை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு போன வருஷம் 7ஆம் மாதம் ரெஜிஸ்டர் ஆன கேஸை இப்போ இந்த வீடியோ வெளியே வந்ததுனால எங்களை எல்லாம் கூப்பிட்றாங்க. இதை ப்ரிடாமினண்ட்டாக நான் வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோ என்னால் எடுக்க முடியாது, இந்த வீடியோவை இதோட சோர்ஸும் அவங்க கேட்டாங்க, ஏன்னா நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அவரை போனோம் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னா, யாரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசிடக்கூடாது. அப்படி அரசாங்கத்துக்கு எதிராக பேசி அந்த கருத்துக்களை நீங்கள் கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா, உங்களை நாங்கள் வந்து சம்மன்ஸ் கொடுத்து வெயிலில் நிற்க வச்சு உங்களையும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குவோம், பொருளாதார ரீதியாக உங்களை முடக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற இன்டைரக்ட் த்ரெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஒரு அரசாங்கம்ங்கிறது சட்டத்தை சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விஷயத்தை நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாதோ அதை இன்டைரக்டாகவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ சவுக்கு சங்கரை நீங்கள் முடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேனல் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அவங்கள மிரட்டி இந்த மெசஞ்சர், ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படிங்கிற வேலையை இவங்க பண்ணறதுக்குள்ளான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஸோ நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், என்னோட மனசாட்சிப்படி இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன், எனக்கும் எத்திக்ஸ் இருக்குது, என்னோட சோர்ஸை இந்த விஷயத்தில் ரிவீல் பண்ண வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் கோர்ட்டோட ஆர்டரோட காப்பி காட்டுங்க, இவருக்கு இன்டரிம் பெயில் இல்லை, இவர் வந்து ஒரு ஃபியூஜிட்டிவாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காட்டுங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கா அப்படின்னு காட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம சொல்கிறோம் அப்படின்னு. பட் பொதுமக்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, இது எல்லாமே இந்த நேரத்தில் திமுகவுக்கு எதிராக எந்த விதமான ஒரு குரலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் சவுத்தில் நீங்கள் போனாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த கொடுமை உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பெண் வெட்டி கொண்டிருக்காங்க. திருவள்ளூரில் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சம்பவம். கஞ்சா போதையில் என்ன பண்ணுறாங்க பசங்கன்னு தெரியல. 6லேருந்து 60 வரை எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த பெண்மணியும் இங்கே சேஃப் கிடையாது. அப்போ இதில் எல்லாத்துலேயும் இந்த போலீஸோட எனர்ஜியை போட்டு அதற்குண்டான விஷயங்களை பண்ணுவாங்களா? அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ரொடியூசருக்கு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஏதோ ஒரு தகராறான சவுக்கு சங்கருக்கு, அதுக்கு வேண்டி போலீஸ் இவ்வளோ தீவிரமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான யூடியூப் சேனல்ஸையும் கூப்பிட்டு சமன் பண்ணி உட்கார வச்சு பேச வேண்டிய தேவை என்ன? அதுவும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னா நாங்கள் நியூட்ரலாக தான் நடந்துக்கணும், இந்த கேஸ் பழைய கேஸ் நாங்கள் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அங்கே தான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது.
என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் யாரெல்லாம் இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசத்தை வலுவாக வைக்கிறாங்களோ, இல்லை இந்த மாதிரி சவுண்டான வாய்ஸஸை ஆம்ப்ளிஃபை பண்ணுறாங்களோ, அவங்கள முடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்கிட்டையும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுக்க விரும்புகிறேன். திரு இபிஎஸ் அவர்களுக்கு முதல்ல இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சுக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, புரட்சி தலைவர் அவர் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு இதே மாதிரி தான் திமுக பல குடைச்சல்களை கொடுத்துச்சு, பயங்கரமான குடைச்சல்களை கொடுத்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி 5-6 ரீலை அப்படி அமுச்சு விட்டு அதுக்கப்புறமா தேட்டரில் கொண்டு போய் போடுவார். போலீஸ் எல்லாம் வேர்பல் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சாங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்கன்னு. ஏன்னா இவரோட புகழ் வெளில வந்திருக்கக்கூடாது, இவர் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ திமுக இது காலமாக பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு புரிதல். தே ஹவ் டேக்கன் திஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். காரணம் என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இருக்குது. பீக்கில் இருக்கும்போது சில இடத்துல காசு கொடுத்து, சில இடத்துல மசில் யூஸ் பண்ணி, சில இடத்துல டிஐபிஆரை யூஸ் பண்ணி பல சேனல்ஸ் அவங்களால வாங்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி பல நேர்மையான பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்கிறாங்க, அதையும் தாண்டி இந்த யூடியூப்பில் இருக்கவங்கெல்லாம் பேசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ ஆகையினால் இபிஎஸ் அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு நயனா நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எவ்வளோ இந்த அரசியல்வாதிகளுக்கு எகென்ஸ்டாக பேசினாலும், அண்ணாமலைக்கு எகென்ஸ்டாக பேசினாலும், உள்ளே போகும்போது ஒரு மேன் வெர்சஸ் த ஸ்டேட், இந்த நிலைமை யாருக்கும் வரலாம், மைக் பிடிச்சிருக்க உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டேட்டுக்கு அகென்ஸ்டாக இந்த மாதிரி ஆக்ஷன் இன்டைரக்டாக எடுக்கும்போது நாம் கூட நிற்கணும். இல்லைனா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய அநீதி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சமன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். மற்றபடி இந்த சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் நமக்கு பிரச்சனை உண்டாக்கியிருக்காரே தவிர பெருசாக எதுவும் நல்லது பண்ணதில்லை. அதே மாதிரி பல பேருக்கும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தருணத்தில் ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியம். சமன்ஸுங்கிறது என்ன தெரியுமா சார்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் ஒரு சமன்ஸ்க்கு வேண்டி இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டா அப்படின்னு. சமன்ஸுங்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது சமன்ஸ் இஸ் a very serious legal document. It has to be served with proper application of mind and not as a routine procedure. சும்மா ஏதோ ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜருக்கு நீங்கள் சமன்ஸை சர்வ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா என்னோட டைம் இப்போ வேஸ்ட் ஆகுது, இத்தனை பேரோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஆகையினால நீங்கள் அது பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டாக இருக்கணும். அது மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி. பல கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடாது, கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கேஸ் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன், ராஜ்நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்களோட கேஸு. இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கு, அடிப்படை உரிமை இந்த கருத்து சுதந்திரம். ஸோ அந்த குறவழியை நசக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தவறானது. இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் மொராலுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ சட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அத்தனை திறமையான அதிகாரிகள் இருக்காங்க, அத்தனை பேர் இங்கே வந்து திறமையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, பேனர் மண்டையில் விழுது, பொன் குழந்தைங்க மண்டையில் விழுது, இந்த மாதிரி கஞ்சா தலைக்கு ஏறி வீடுக்கு வீடு ஓடி போய் அடிக்கிறான். அதையெல்லாம் போய் பார்த்தா லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரண்ட் இருக்குது. அப்புறம் போய் அவங்க எப்படி கேட்க முடியும்? ஸோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் த போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த இடத்துல. ஆகினால அவங்களால எஃபிஷியண்ட்டாகவே சேவல்பட முடியல. எல்லா டைமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எதிர்கட்சிக்காரன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், அவன் என்ன வீடியோ போடுறான், அதை பாரு அப்படின்னு தொடைநடுங்கித்தனமாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இபிஎஸ் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையாளர் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், என்னென்னமோ அவரை பற்றி பேசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட்டு ஆகுனா, அந்த கையில் ஒரு தப்பு எடுத்து தாழ எடுத்து இங்கே அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சேன்னு. இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குது? எந்த போராளியும் வரல. அவங்களோட அந்த நெக்ஸஸ் பாருங்கள், அந்த போராளிகளும் வரல, அதே மாதிரி அதை எடுத்து பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் வரல. இப்போ சோஷியல் மீடியா இவ்வளோ கேட்குறாங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவர் பண்ணக்கூடிய தப்பு ஜெண்டர் ரிவீலிங். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குழந்தையோட அந்த பாலினத்தை சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணுற அப்படி. அப்போ அவருக்கு அகேன்ஸ்டாக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஏன்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு க்ளோஸாக இருக்கார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பிளிப்போ என்னமோ ஒன்று, கெட்ட வார்த்தையாக தான் பேசியிருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன்? அவங்கெல்லாம் இந்த நட்பு வட்டாரத்தில், திமுக நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க. ஸோ இந்த சமன்ஸோட எசன்ஸ் என்னன்னு நம்ம உங்கள்கிட்ட மறுபடியும் சம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் ஒன் வே ஆர் தி அதர் நாங்கள் ஒன்று டார்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு.
இந்த மாதிரி ஒரு மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நீதிமன்றத்து மேலேயும் நீதி மேலேயும் மக்கள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். நீங்கள் ஏதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வெளியில் வரும்போது பிணை கொடுக்கும்போது சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கன்ற போது பொது வெளியில் திரும்ப பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதை மீறி சவுக்கு சங்கர் பண்ணியிருக்கிறார். இப்போ அதை வீடியோ போடுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்ற அந்த மாதிரி ஏதாவது உண்மைதான். இப்போ இதே எக்ஸாக்ட் விஷயம் தான் சொன்னாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டாரு, அதனால் வந்து நீங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னா விட அந்த கண்டிஷன் வைலேட் ஆக்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் அவருக்கு பின்னாடி போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொதுமக்களின் புரிதலுக்கு வேண்டிய சொல்கிறேன். கண்டிஷனை இவங்க வைலேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் கண்டிஷனை வைலேட் பண்ணுறாரு, ஆகையினால பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்னு போய் நீதிமன்றத்தில் சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அவங்க வரணும். அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபியூஜிட்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணோன்னா அது தவறு. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வரல. நான் கேட்டேன் அந்த மாதிரி இருக்கான்னு. இல்லை ஆர்டர் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கேன். அப்போ ஆர்டரை காட்டுங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த தீவிரத்தை காட்டுறீங்க? எத்தனையோ கேஸில் காட்டாத தீவிரத்தை நான் என்ன சொல்கிறேன், வேங்கை வயலில் அத்தனை நாளாக சும்மா இருந்திருக்காங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே என்ன இவ்வளோ தீவிரம், புட்டிங் ஸோ மச் எனர்ஜி இன் டு திஸ். ஸோ அதுதான் இது அரசியல்னு சொல்ல வரேன். அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது அவங்க சும்மா சொல்லிக்கலாம் இந்த கேஸை, பட் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் அ பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட். இதுதான் இருக்கு முன்னாடி இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்க பிரதர். இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு தெரியும். ஆஹா இதுக்கு தான் அதுவா, இங்கே சுவிட்ச் போட்டு அங்கே பல்ப் எரியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோக்களை எடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் எனக்கு கொடுக்கப்படலை. பட் பல பேர் இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு சமன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பல பேர் எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. பட் தார்மீக அடிப்படையில் அதை நான் பண்ண விரும்பல. இது அடுத்த கட்டமாக என்ன சார் பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து உங்களோட சோர்ஸ் யார் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் எனக்கு வீடியோ கொடுக்கல, எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஆளை வந்துட்டு விச் ஹண்ட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக அவரை வந்து அரசியல் ரீதியாக துன்புறுத்துக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு அரசியல்வாதியாக, பத்திரிகை துறையை ஒரு ஐபி நியூஸ்னு ஒரு சேனலை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடத்துகிற ஒரு நபராக என் மனசாட்சி அந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல சார். நீங்கள் ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயத்த கோர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கேஸ் நம்பருக்கும் நான் போட்ட வீடியோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ட்ரேஸ் பண்ணி போகிறதுக்கு அவர் கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுங்க. டெஃபினெட்லி வில் கோஆப்ரேட் வித் த போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து பொலிட்டிக்கல் விச் ஹண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம வந்து இது ஒரு ரெப்ரசன்டேஷனாக நம்ம தோழமை கட்சிகளும் நம்ம எல்லாரும் கொண்டு போய் கொடுப்போம். வாட் கேன் நாட் பி டன் டைரக்ட்லி ஷுட் நாட் பி டன் இன்டைரக்ட்லி சார். அதான் விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்தால் இது நிச்சயமாக இது நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ போன தடவை திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவ்வளோ அவதூறு, அவ்வளோ குற்றச்சாட்டு, அவரை வச்சு அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வன்மம் கக்கிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்போ யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர்? நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரா? பத்திரிகை சுதந்திரத்துக்கு பறிச்சிருக்காரு. எங்கள் அப்படி கிடையாது, தும்புனா அரெஸ்ட்டு. எல்லாருமே எங்கள் கட்சிக்காரங்க போன மாதம் வந்து ஒரு யங்ஸ்டர் மாநில செயலாளர் ஐடி அண்ட் சோஷியல் மீடியா சங்கி பிரின்ஸ், அவனை வந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் ஏதோ ஒரு ட்விட்டர் போஸ்ட்டுக்கு ஒரு மாதம் கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க. அப்போ என்ன மனசாட்சி இருக்குது உங்களுக்கு? அப்போ இவன்லாம் என்றைக்கு வந்து அதாவது எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அவனோட பேக்கை பிரேக் பண்ணோம், மொராலை பிரேக் பண்ணணும். பட் உண்மையாக போராடக்கூடிய யாருக்குமே வந்து இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பட் இந்த மாதிரி விஷயத்தை தான் 2021 இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் கருணாநிதி இதை விட எவ்வளோ பெட்டராக இருந்தார். அவர் வந்து என்ன தான் கிரிட்டிசிசம் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு, ஏன்னா அவருக்கு திறமை இருந்துச்சு, திருப்பி எழுத தெரிஞ்சிச்சு, பேச தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு தான் அதெல்லாம் எதுவுமே தெரியாதே, நம்ம துண்டிச்சிட்டு வச்சு ஒழுங்காக படிக்கிறது இல்லையே. ஸோ அந்த ஒரு லேக் ஆஃப் திறமையினால இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது சார். பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா சார், இன்காம்படன்ஸ்னால இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாகுது சார். அதனால் எல்லாரையும் முடக்க பார்க்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு 2026 ஒரு பாடம் கற்பிக்கப்படும்ங்கிறது என்னோட நம்பிக்கை சார்.